இப்போ இந்த சினிமாலலாம் நம்ம பார்த்துருப்போம். அரசு தரப்பு வழக்கறிஞர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிபி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரூலிங் பார்ட்டி மாறுச்சு அப்படின்னா பிபியும் மாறிடுவாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிபியோட ரோல் தான் என்ன? எல்லா கோர்ட்லையும் போய் வாதாடுவாங்களா? இப்போ அடிக்கடி நியூஸில் ஒரு விஷயங்கள் பார்ப்போம். அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஓகே, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறது எப்படி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறது எப்படி, அதுக்கு கொலிஜியம்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சினிமாலலாம் நம்ம பார்த்துருப்போம். அரசு தரப்பு வழக்கறிஞர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிபி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ வழக்கறிஞர், இப்போ ஜட்ஜஸ் வந்து எப்படி ஹையர் அத்தாரிட்டி பொசிஷனோ அதே மாதிரி எல்லாருமே வந்து என்னென்னா அட்வொகேட்ஸ்னாவே அரசு வழக்கறிஞராக இருந்தால் ரொம்பவே ஒரு மரியாதைக்குரிய பதவியாக தான் வந்து மதிக்கப்படுது. ஆனால் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தனியாக எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இவங்க வந்து என்னென்னா 7 years வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே எனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹை கோர்ட்டாக இருக்கணும். ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 years இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா இந்த 7 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த பர்சனை வந்து என்னன்னா கரண்ட்ல ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பார்ட்டிஸ் வந்து என்னென்னா இப்போ நம்ம கரண்ட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பீரியட் ஆஃப் டைமில் வந்து எந்த அட்வொகேட் வந்து ஒரு எஃபிஷியன்ட் பர்சனாக இருக்காங்க, லீகல் பேஸில் 7 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்களா, அவங்க என்னென்ன கேசஸ்லாம் நிறைய எடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எலிஜிபிள் க்ரைட்டேரியாலாம் பார்த்து சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம லீகல் ப்ரொஃபஷனில் உள்ள ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க தான் வந்து பிபி ஆவாங்க. ஆனால் இந்த பிபி அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ரூலிங் பார்ட்டி மாறுச்சு அப்படின்னா பிபியும் மாறிடுவாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிபியோட ரோல் தான் என்ன? எல்லா கோர்ட்லையும் போய் வாதாடுவாங்களா? ஓகே, இந்த பிபியோட ரோல் பார்த்தா அப்படின்னா அட்வொகேட் அப்படின்னாவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இவங்க வந்து என்னென்னா நம்ம அரசு சார்ந்த வழக்குகளை வந்து எடுத்து நடத்துவாங்க. இப்போ வந்து என்னென்னா பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு குற்றவியல் சார்ந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பொதுவாக நடந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுப்பாங்க. இப்போ இதே டிஃபென்ஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் வந்து ஒரு டிஃபென்ஸ் சைடில் ஆஜராவாங்க. இதே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து அட்வொகேட் வைக்க தேவையில்லை. அது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு ஒரு மனிதனாக வந்து என்னென்னா குடிமகனாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேஸை வந்து என்னென்னா இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பார்த்துக்கிடுவார். அரசே எடுத்து நடத்தும் அந்த வழக்கை. இதே வந்து அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் தான் என்னென்னா அவங்க டிஃபென்ஸ் சைடில் இருக்கவங்க தான் அவங்க பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஒரு லாயரை வந்து அப்பியர் ஆக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பிபியோட ஒர்க்கு. அதாவது பாதிக்கப்பட்டவங்க சார்பாக கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தான் பிபி, அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ப்ளீடர் அரசு வழக்கறிஞர்னு சொல்கிறதும் இந்த பிபின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான் இல்லை? பிபி வேற, ஜிபி வேற. ஜிபி வேற. ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம பிபி, ஏபிபி, ஜிபி இந்த 3 க்ரைட்டேரியா, இந்த 3 கேட்டகரியும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பிபி நான் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க ரூலிங் பார்ட்டியில் வந்து எஃபிஷியன்ட்டான 7 years எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஏபிபியாக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் ஜிபியாக இருந்தாலும் சொல்லி 7 years எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மேண்டட்டரி. எல்லாருமே 7 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம பிபி வந்து பார்த்துட்டோம், இப்போ ரூலிங் பார்ட்டி எப்படியோ அந்த பர்சன்ஸாக வருவாங்க. ஆனால் ஏபிபி அப்படி இல்லை. ஏபிபிக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது. இப்போ ஜட்ஜுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கோ அதே மாதிரி ஏபிபி, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2, இந்த எக்ஸாமையும் டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் என்னென்னா ஏபிபி, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்க எல்லா கோர்ட்லையும் போய் வாதாடுறாங்க. அவங்களும் எல்லா கோர்ட்லையும், அதாவது எந்த ஸ்டேட்டில் அவங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து ஏபிபியாக செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து எந்த கோர்ட்டில் வேணாலும் அவங்க அரசு தரப்பில், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, அவங்க அரசு தரப்பு வழக்குகளை எடுத்து நடத்தலாம். அரசு தரப்பு வழக்குகள் எல்லாமே அவங்க கிட்ட தான் வந்து ஒப்படைக்கப்படும். அவங்க தான் அதை டீல் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ பிபி பார்த்துட்டோம், ஏபிபிக்கு எக்ஸாம் இருக்குது. இப்போ ஜிபி நீங்கள் கேட்ட மாதிரி ஜிபி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் எப்படின்னா பிபியும் ஏபிபியும் வந்து என்னென்னா குற்றவியல் சார்ந்த வழக்குகளை வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் என்ன அப்படின்னா சிவில் வழக்குகள் இருக்கும்ல, இப்போ அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்குது, இல்லை அப்படின்னா நிறைய இப்போ சாலைகள்லாம் வருது அப்படின்னா இப்போ பொதுமக்களோட ஒரு இடமோ இல்லை கடையோ வீடோ இடையில வருது அப்படின்னா இந்த இடத்த வந்து இடிக்க முடியாது அப்படின்னு பொதுமக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் யார் வந்து டீல் பண்ணுவா அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் தான் டீல் பண்ணுவார். சிவில் பேஸ்டு கவர்மெண்ட் கேசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து
ஓகே. இப்போ லா எப்படி படிக்கிறது, அட்வொகேட் எப்படி ஆகுறது, பிபி எப்படி ஆகுது, ஏபிபி எப்படி ஆகுது, ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ஆகுது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகுது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடிக்கடி நியூஸில் ஒரு விஷயங்கள் பார்ப்போம். அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதாகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் வந்து தலைமை வழக்குரைஞர்னு சொல்லலாம். நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு பர்சனாக தலைமை வழக்குரைஞர் வந்து இருப்பாங்க. ஆமாம், அவங்க தான் வந்து என்னென்னா இந்த அட்வொகேட் ஜெனரல். இந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து எப்படின்னா, இவங்க வந்து அட்வொகேட் ஜெனரல்ன்றது ஒரு மாநிலம் சார்ந்த வழக்குகளை, இப்போ அரசு தரப்பு மாநிலத்தை இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து என்னென்ன வழக்குகள் அரசு தரப்பில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அந்த வழக்குகள் எல்லாம் வந்து டீல் பண்ணுறது தான் இந்த அட்வொகேட் ஜெனரல். அதே மாதிரி இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் வந்து என்னென்னா நிறைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. நம்ம முன்னதாகவே பார்த்த மாதிரி இப்படி தான் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 years வந்து ஹைகோர்ட்டை வந்து அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 10 years வந்து லீகல் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே குவாலிஃபிகேஷன் தான் இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் இருக்கும். ஸோ ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் தான். அப்போ அவங்க எல்லா கோர்ட்லையும் போய் வாதாடிக்க முடியுமா? இந்தியா ஃபுல்லாக இல்லை, ஸ்டேட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். இவங்க எந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்க வந்து அரசு தரப்பு வழக்குகள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த அட்வொகேட் ஜெனரலை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஸ்டேட்டில் யார் வந்து சீஃப் மினிஸ்டராக இந்த ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அந்த சீஃப் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பர்சன் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு லீகல் ப்ராக்டிஸ்னர் அப்படின்ட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண அவங்கள வந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஆளுநர் வந்து அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க. ஓகே. அட்வொகேட் ஜெனரல் சொல்லிட்டீங்க. இந்த அட்டார்னி ஜெனரல்னா? அட்டார்னி எப்படி ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம அட்வொகேட் ஜெனரல் வந்து வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தலைமை வழக்குரைஞராக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம சென்ட்ரலில் வந்து என்னென்னா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தலைமை வழக்குரைஞராக, அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கலாம், இவங்க தான் அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரலுக்கும் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீதிபதி ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஹைகோர்ட்டில் வந்து 5 years வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும். அடுத்து 10 years வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த அட்டார்னி ஜெனரலுக்குமே அதே குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் இந்த அட்டார்னி ஜெனரல் வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குது. முக்கியமாக என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க என்ட்ரி ஆக முடியும். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்து அந்த ஸ்பீச்சை வந்து அவங்களால வந்து லிசன் பண்ண முடியும். அடுத்து அதை லிசன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன டெசிஷன்லாம் எடுக்கிறாங்களோ, இப்போ பிரசிடெண்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட வந்துன்னா லீகல் அட்வைசஸ் கேட்டு தான் வந்து என்னென்னா நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், லீகல் அட்வைசஸை வந்து இந்த அட்டார்னி ஜெனரல்கிட்ட வந்து கேட்டுப்பாங்க. இந்த அட்டார்னி ஜெனரலை வந்து எப்படி வந்து ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலை வந்து நம்முடைய பிரசிடெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வழக்குகள் இருக்கோ அதை வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல், சென்ட்ரலுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல். அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் தான். இப்போ இந்த சொலிசிட்டர் ஜெனரல் தான் வரும். இப்போ வந்து என்னென்னா சென்ட்ரல்ன்றது பெருசு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொன்னேன், இப்போ அட்டார்னி ஜெனரல் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் போகிறாரு, கேஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வழக்குகளையும் எடுக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒர்க் லோடு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஷேரிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றதுக்காண்டி ஒரு அட்டார்னி ஜெனரலோட அசிஸ்டன்ட் பர்சன் தான் யாருன்னா இந்த சாலிசிட்டர் ஜெனரல். இந்த சாலிசிட்டர் ஜெனரல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன கேசஸ் இருக்குது, அரசு சார்ந்த என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு எல்லா கோர்ட்லேயுமே வந்து இந்த சாலிசிட்டர் ஜெனரல் வந்து டீல் பண்ணிக்கிடுவார். இப்போ ஹைகோர்ட் அட்வொகேட் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எந்த கோர்ட்லேனாலும் போய் வாதாடிக்கலாம் அப்படின்றீங்க. அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு அட்வொகேட்டுமா எல்லா கோர்ட்லேயும் போய் வாதாடிக்கலாமா? இப்போ வந்து நம்ம ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் எடுத்துட்டோம்னா இப்போ ஹைகோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்மால் கோர்ட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கோர்ட்ஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நம்ம சொன்னோம். இப்போ ஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து ஏஐபிஇ எக்ஸாம், ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன்றது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஃபார் அட்வொகேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெர்மனண்ட்டான
ஒரு எலிஜிபிலிட்டி தான் என்னென்னா இந்த ஏஐபி எக்ஸாம். இப்போ இது வந்து ஹைகோர்ட் அண்ட் ஸ்மால் காசஸ் கோர்ட்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்ட மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆகிறதுக்கு. ஆமாம், ஏஐபி வந்து எப்படி ஒரு ஸ்டேட்டில் எக்ஸாம் இருக்கோ அட்வொகேட்ஸுக்கு, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா ஏஓஆர், அதாவது அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆகிடலாம். இவ்வளோ நேரம் வந்து ஓவராலாக லாயர்லேருந்து எப்படி வந்து அட்டார்னி ஜெனரல் ஆகிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நான் லா படித்து முடிச்சிட்டேன், அட்வொகேட்டாக இருக்கேன். எனக்கு இந்த லா படிக்கிறதுனால லா படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து நிறைய பேர் வருவாங்க, லா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ இந்த லா படிக்கிறதுனால எனக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, நான் தைரியமாக லா நம்பி எடுக்கலாமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது லீகல் ப்ரொஃபஷன்றது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, லா படித்தாவே வழக்கறிஞராக தான் ஆக முடியும், வழக்குரைஞராக தான் ஆக முடியும், அட்வொகேட்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரோட தாட்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான். ஏன் அப்படின்னா முதல்ல காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து வருகின்ற காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அட்வொகேட்ஸ் ஆகுறாங்க. ஆனால் முன்னதாக வந்து என்னென்னா அப்பா அட்வொகேட்டாக இருந்தால் பையன் அட்வொகேட் ஆகும், அப்படி தலைமுறையாக தான் அந்த வழக்குரைஞர் இந்த லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ளேயே வந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே வந்து லா படிக்கிறாங்க. ஏன்னா அதோட உன்னதம் வந்து தெரியுது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது தெரியுது. இப்போ எப்படி வந்து நம்ம லா படித்தா அட்வொகேட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அட்வொகேட்டையும் தாண்டி லீகல் ப்ரொஃபஷன் இல்லாமல் எந்த ஒரு இடமுமே இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டே பை டே இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூத் பேஸ்ட் இருக்குது. இப்போ டூத் பேஸ்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவீங்க. இப்போ ஒரு டூத் பேஸ்ட்டில் ஆரம்பிக்குது உங்களோட இது. இப்போ இதே நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா உங்களோட இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆக்டுக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கான ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ டே பை டே வந்து என்னென்னா லான்றது நம்ம மனித வாழ்க்கையோட ஒன்றி பிணைந்த ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா லா படித்தா ப்ரொஃபஷனோ இல்லை வந்து ஜாப்புக்கு தான் போகணும் இல்லை, டே பை டே வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து லீட் பண்ணணுன்னாவே லா தேவை. இப்போ உங்களுக்கு ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களோட ரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிச் ஆகும்போது நீங்கள் வந்து என்ன இது என்னோட உரிமை அப்படின்னு ஃபைட் பண்ண முடியும். ஆனால் இதே நீங்கள் வந்து லா தெரிஞ்சிருந்தா, இதே லா படிச்சிருந்தா வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அட்வொகேட்ஸையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு லீகல் அட்வைசராக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் தனி மனித வாழ்க்கைக்கே வந்து சட்டம் தேவைன்றப்ப நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷன் எடுத்துட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லீகல் அட்வைசராக இருக்கலாம். இப்போ கார்ப்பரேட் சைட் போகணும் அப்படின்னா கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, அந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் லீகல் அட்வைசராக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஐடி கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஒரு லீகல் அட்வைசராக இருக்கலாம். இப்படி நிறைய இடத்துல வந்து ஒரு லீகல் அட்வைசராக வந்து இருக்கலாம். ஃபேமிலி லாயர்ன்பாங்களே. ஆமாம், அதே தான். ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் இஷ்யூ வரும். ஆமாம். ஸோ அந்த இப்போ நீங்கள் வந்து என்னென்னா நிறைய செல்வந்தர்கள்லாம் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இப்போ உயில் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்கணும். அந்த அட்வொகேட்டை வந்து உயில் எழுதுறதுக்கு அந்த அட்வொகேட் தேவை. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி லாயராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் உள்ள ஹோல் ப்ராப்பர்ட்டிஸுமே லீகல் பேஸ்டாக உங்களுக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பிரிவினைகள் இல்லை சொத்து வந்து பிரிக்கணும் அப்படின்னாலும் யார் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி லாயராக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் பார்க்குறோம். நிறைய அரசு தரப்பு தேர்வுகளில் இப்போ டிஎன்பிசியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற நிறைய எக்ஸாமில் வந்து எல்எல்பிக்கும் வந்து தனியாக வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா எல்எல்பின்றது ஒரு பேசிக் க்ரைட்டேரியாவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்எல்எம், இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறோம், எல்எல்எம் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறாங்களோ அதே மாதிரி லா காலேஜ்லேயும் வந்து ப்ரொஃபஸர் ஆகலாம். ஸோ எல்எல்பி நீங்கள் முடிச்சிருக்கணும்,
முடிச்சிருக்கணும், எல்எல்எம் முடிச்சிருக்கணும். எல்எல்எம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா சட்டக்கல்லூரிகள்லையுமே நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இல்லை கெஸ்ட் லெக்சராகவோ ஒர்க் பண்ணலாம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நெட்டு செட்டுன்னு 2 எக்ஸாம் இருக்குது. இந்த நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒன்று என்னென்னா லா ப்ரொஃபஷன்லையும் டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த நம்ம இஃப் இட் இஸ் டீச்சிங் ப்ரொஃபஷனை போடும். ஏன்னா இப்போ அட்வொகேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து லைஃப் லாங் வந்து சர்வைவல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய இளம் வழக்கறிஞர் வந்துன்னா எக்கனாமிக் பேஸ்டாக வந்து அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் நம்ம 20,000 சேலரி வந்து கேட்டுட்ருக்கோம். ஏன்னா முதல் பட்டதாரியாக இருக்கட்டும் இல்லை தலைமுறையிலேயே முதல் வழக்கறிஞராக இருந்தால் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு வந்தோடனேயே வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை. லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்வொகேட் ப்ரொஃபஷனில் ஏர்னே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க பர்சன்ஸ்லாம் என்ன அப்படின்னா இந்த எல்எல்பி படித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு எல்எல்எம் முடிச்சுட்டு ஒரு டீச்சிங் லைனில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாவை வந்து லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் மூலியமாக அவங்க ஏர்ன் பண்ணவும் முடியும். இதில் வந்து நெட்டு செட்டுன்னு 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் இந்த செட் எக்ஸாம். நேஷனல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து நெட் எக்ஸாம். செட் எக்ஸாம் எழுதியிருந்தால் ஸ்டேட்டில் உள்ள லா காலேஜஸில் வந்து நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகலாம். இந்த நெட் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா நேஷ்னல் லெவலில் எந்த இப்போ நான் என்எல்யூ சொன்னேன் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து அட்வொகேட்டாக ஆகலாம். ஸோ இப்படி வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி என்னென்னா யுனைடெட் நேஷனில் வந்து என்னென்னா நமக்கு நிறைய லீகல் ப்ரொஃபஷனில் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா ஹியூமன் ரைட்ஸ் பேஸ்டு நிறைய கேசஸாக இருக்கட்டும், நிறைய என்ஜிஓக்களில் வந்து அட்வொகேட் வந்து ஒர்க் பண்ணலாம். என்ஜிஓஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம லீகல் பேஸ்டு சட்டம் சார்ந்த விஷயங்களை தான் வந்து அவங்க முன்னே வந்து வைப்பாங்க. அதனால் அட்வொகேட்ஸ் வந்து என்னென்னா என்ஜிஓலையும் ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அட்வொகேட்ஸ் தான் நான் அட்வொகேட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் லீகல் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஐடிலையும் இருக்கலாம். இந்த கார்ப்பரேட் சைடு வந்து இப்போ அட்வொகேட்ஸ் கரண்ட்டில் வந்து கார்ப்பரேட் சைடில் வந்து அட்வொகேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அடுத்த அட்வொகேட் ஆனாவே எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கிரிமினல் வக்கீலா இல்லை சிவில் வக்கீலா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அட்வொகேட் அப்படின்னாவே அவங்களால சிவில் வழக்கையும் எடுத்து நடத்த முடியும், கிரிமினல் வழக்கையும் எடுத்து நடத்த முடியும். நீங்கள் ஆனால் நம்ம சொல்லுவோம் அவர் பெரிய கிரிமினல் லாயர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட ப்ராக்டிசிங் ஸ்டேஜில் வந்து நிறைய கிரிமினல் கேசஸை தான் டீல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கிரிமினல் லாஸில் வந்து அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ கிரிமினல் லாஸை வந்து அவர் நிறைய படிச்சிருப்பார், நிறைய நாலேஜ் இருக்கும். அதனால் கிரிமினல் கேசஸ் எல்லாம் நிறைய எடுத்து நிறைய தீர்வு வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால வந்து என்னென்னா சிவிலாக கிரிமினலான்னு கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து கிரிமினல் நாலேஜ் கிரிமினல் லா பேஸ்ட் நாலேஜ் அவர் அதிகமாக இருக்கனால அவர் கிரிமினல் லாயர். இப்போ சிவில் பேஸ்ட் நாலேஜ் இப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறையா. இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஆக்ட்ஸ் வந்து 5 இருந்தாலும் மைனர் ஆக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை படிக்காத லாயர்ஸ் இருக்க முடியாது, அட்வொகேட்ஸ் இருக்க முடியாது, லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபேமிலி லா பிடிக்கலாம். இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிபிசி வந்து பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடித்தம் அடுத்து அந்த நாலேஜ் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கோ நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கிரேட் அட்வொகேட்டாக வந்து ஃப்யூச்சரில் வந்து வரலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவில் கிரிமினல் 2ஐயும் தாண்டி இப்போ கரண்ட்டில் வந்து ஐபி லாயர்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அட்வொகேட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து வழக்கப்படுத்துகிற 2 ஃபீல்டு என்னவாக இருக்குன்னா சிவில் கிரிமினல் 2ஆக தான் இருக்குது. இப்போ ஐபி வந்து இப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச லா ஃபீல்டை பார்த்தோம் அப்படின்னா கிரிமினல் அண்ட் சிவில். ஆனால் இப்போ வந்து எமர்ஜில் கரண்ட்டில் இருக்கிறது என்னென்னா ஐபி, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லான்னு சொல்லலாம். இந்த ஐபி அட்வொகேட்ஸ் வந்து இப்போ தான் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் ஐபி லாயர்ஸை வந்து ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் சென்னையில் வந்து ஓரளவு ஐபி அட்வொகேட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் லா படிச்சுட்டு இருக்கவங்களா இப்போ ஃப்ரெஷராக அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஐபி நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரியலி அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து கிரேட் ஐபி அட்வொகேட்ஸாக வந்து ஆகலாம். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் உள்ள ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் அந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறது கம்பெனி
ரிஜிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது. ஆமாம், இப்போ நம்ம ஐபின்னு எடுத்துட்டாமே காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, முக்கியமாக நம்ம தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஐ, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். இப்போ அப்படி உள்ள பொருட்களாக இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டன்ட்டோ இல்லை காப்பிரைட்டோ வாங்கணும் அப்படின்னா அது சார்ந்த ஒரு வழிமுறைகள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஐபி அட்வொகேட்ஸை போய் பார்த்து தான் ஆகணும். அவங்க வந்து அந்த கேஸை வந்து டீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னன்னா கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும்ல. இப்போ ஒரு அங்கீகாரம் வேணுன்றதே வந்து இப்போதான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம மக்களுக்கு. இப்போ நீம் இருக்குது, நீம் எக்ஸ்ட்ராக்டை வந்து என்னென்னா அமெரிக்காவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. மெடிசனுக்காக இருக்கட்டும், இல்லை அழகு சார்ந்த பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம நீமோட டர்மரிக்கோட எக்ஸ்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேட்டன்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐபி ரைட்ஸுன்றது வேணும் அப்படின்றதே உணர்த்தப்படுச்சு. ஏன்னா நீமா இருக்கட்டும், டர்மரிக்கான்றது நம்ம தலைமுறையாக வந்து மருத்துவ பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பேட்டன்டபிள் வாங்கி இது வந்து நமக்கான ஒரு ரைட்ஸு அப்படின்றத வந்து மக்களுக்கு தெரியாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா நான் கண்டுபிடிக்கிற பொருளுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது, அதை வேற ஒருத்தவங்க யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கான ரைட்ஸ், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து மக்கள் தெளிவடைஞ்சு இப்போ வந்து ஐபினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நீ வருகின்ற காலகட்டத்தில் வந்து ஐபி கண்டுபிடிப்பை வந்து என்னென்னா நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஐபி அட்வொகேட்ஸை நிச்சயமாக நாடி ஆகணும். ஏன்னா எல்லா மக்களுக்கு வந்து ஐபி பற்றிய புரிதல் இருக்கா அப்படின்றதோட அட்வொகேட்ஸுக்கு இருக்கணும். ஏன்னா சட்டம் சார்ந்த விஷயங்களை வழக்கறிஞர்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து ஐபி அட்வொகேட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க இடத்துல நம்ம பேசிக்காக வந்து எதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா லீகல் பேஸ்ட் நாலேஜை தான் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ நான் வழக்குரைஞராக தான் இருப்பேன்றதை தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு லீகல் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை படித்த ஸ்டூடெண்ட்ஸால் சர்வை பண்ண முடியும். சர்வை பண்ணுறதுக்கு லீகல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மற்ற துறைகளாக இருக்கட்டும், மற்ற வேலைகளில் எப்படின்னு தெரியல, ஆனால் வழக்குரைஞர்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்கணும், அட்வொகேட்டாக இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும், அட்வொகேட் ஆகணும். இப்போ தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழாக இருக்கும். இப்போ நம்ம இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்க அட்வொகேட் வந்து வேற மொழியில் பேசுகிறவராக இருக்கலாம். ஆனால் எந்த மொழியில் பேசுகிறவங்களா இருந்தாலும் பொதுவான ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிறது ஆங்கிலம். அதனால் ஒவ்வொரு அட்வொகேட்ஸுமே என்ன அப்படின்னா ஆங்கில மொழியில் புலமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையாகவே லீகல் ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா ஆங்கிலம் தெரிந்தால் தான் அட்வொகேட்டாக இருக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. ஆங்கிலம் தெரிந்தால் தான் அட்வொகேட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில் நீங்கள் படிக்கலாம், அந்த மொழியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஆங்கில மொழின்றது அவசியமான மொழியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்க அட்வொகேட்ஸ் வந்து தமிழ் மொழியில் தான் அவங்க வாதாடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய போராட்டங்கள் கூட நடத்தணும், தமிழ் மொழியை வந்து வழக்காடு மன்றத்தில் வழக்காடு மொழியாக வந்து ஆக்குங்க அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள் எடுத்த போது சென்னை ஹைகோர்ட், சென்னை நீதிமன்றத்தில் வந்து பண்ணோம். அப்போ அப்படி பார்க்கும்போது அப்போ இங்கிலீஷ் தேவையில்லைல்ல, எதுக்கு அந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தா சென்னை ஹைகோர்ட்டில் இங்கிலீஷில் வாதாடிட்டு இருக்காங்க, மற்ற மாவட்ட நீதிமன்றங்களில் தமிழில் தான் வாதாடிட்டு இருக்காங்க. இல்லை தமிழில் தான் வாதாடணுன்ற கட்டாயம் இல்லை, உங்களுக்கு எந்த மொழி வருதோ அந்த மொழியில் வந்து நீங்கள் வாதாடலாம். உங்களோட கிளைண்ட் இப்போ வந்து ஆப்போசிட்டில் உள்ள சாமானிய மனிதராக இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் அவருக்கு என்ன புரியும்? ஸோ அப்படி இருக்கும்போது மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து சாமானிய மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த மொழிகளை பயன்படுத்தணுமோ அந்த மொழிகளை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஹைகோர்ட்டுன்னு பார்க்கும்போது ஹைகோர்ட்டில் மேக்ஸிமம் வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் வரும், நிறைய வந்து ஒரு எமர்ஜான கேசஸ் தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஆங்கில மொழிகளில் தான் அதிகமாகவே வாதாடுறாங்க, தமிழ் மொழிகளும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மொழிகள் வந்து திணிக்கப்படுறதில்ல, அதை வந்து அந்த இடத்துல வந்து என்ன அது அவசியமாக இருக்காது. ஸோ அதனால ஆங்கிலம் கற்றுக்கணும். தாய்மொழி தமிழ் அவசியம்தான், ஆங்கில மொழியை வந்து கற்றுக்கலாம்.
அப்போ லா படித்து முடித்தோம் அப்படின்னா அட்வொகேட்ஸாக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு லீகல் அட்வைசராக இருக்கலாம், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லீகல் அட்வைசராக இருக்கலாம், பேங்கிங்கில் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஒரு லீகல் அட்வைசராக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐபி அட்வொகேட்ஸ்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறையா காலேஜில் ப்ரொஃபஸராக போகலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படிங்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே லீகல் நாலேஜ் வந்து நல்லா இருக்கணும். முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் சட்டத்துறையில் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து சட்டப்படிப்பு சம்மந்தமாகவும் நீதித்துறை சம்மந்தமாகவும் எங்களுக்கும் எங்கள் சேனல் நேயர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு சட்டப்படிப்பு சம்மந்தமாக நீதித்துறை சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. லா ப்ரொஃபஷனில் இது ரைட்டு அது ராங்குன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிசைட் பண்ணுற நிலைமை எதுக்கு வந்துச்சு அங்கே ஆரம்பிக்கணும் லாயருங்கிறவன்.